எப்பா டப்பா அருண், உன் அட்ராசிட்டி கொஞ்ச நஞ்ச அட்ராசிட்டி இல்ல, எவ்வளோ கேவலமா பண்றியா நீ. இன்ன வரைக்கும் இந்த டாஸ்க் ஆரம்பிக்க விடாம ஒரு மனுஷன் மொத்த பேருடைய டாஸ்கையும் ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பிக் பாஸ் ஆச்சு உள்ள புகுந்து எதனா பேசுவாரு, நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சீரியஸா முடியலைங்க, கடுப்பாவது, இரிட்டேட் ஆகுது, அந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க உள்ள அருணும் ராணவும். ஏய், இந்த ராணவ எந்த எந்த லிஸ்ட்ல தெரியுமா, ஒரு ஜந்துவன், மனுஷனே கிடையாது. புரிஞ்சிக்காம அருண் என்ன பண்றானோ அப்படி அருணை பார்த்து காப்பி அடிச்சுக்கிட்டு இவங்களோட மோட்டிவ், அருணுடைய மோட்டிவும் ராணுடைய மோட்டிவும் இந்த டாஸ்க் நடக்கக்கூடாது. இந்த டாஸ்க்கு நடக்கக்கூடாது, நம்ம இஷ்டப்படி தான் நடக்கணும். இப்போ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, போன வாரம் வந்து ஜாக்லினும் சௌந்தர்யாவும் டாஸ்க்கு கெடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு இந்த மாதிரி விளையாட விருப்பம் இல்லைன்னு சொன்னாங்க. அவங்களோட டாஸ்க்கு அவங்க ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த வாரத்தில் அருண் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஒட்டு மொத்தமாக இந்த வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய டாஸ்க்குமே ஸ்பாயில் பண்ணி. ஆனால் அருண் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஒட்டு மொத்தமாக 15 பேருடைய டாஸ்க்குமே ஸ்பாயில் பண்ணுறாரு. ஸ்பாயிலர் ஆஃப் த வீக்னா அது இந்த வாரம் அருண் தான். இது வரைக்கும் டாஸ்க் ஆரம்பிக்கல, நான் பேசிட்டு இருக்கல, இந்த செகண்ட் வரைக்கும் டாஸ்க் ஆரம்பிக்கல. இப்போ ஒன்றுமே இல்லை, பிக் பாஸ் வந்து ஒரு ரூல்ஸை போடுறாப்புல, மேனேஜர்ஸ் லேபர்ஸ்க்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை விதிக்கணும், அதை அவங்க ஃபாலோ பண்ணணும். இது பிக் பாஸ் போட்ட ரூல்ஸ். இப்போ ஒரு யூனியன் அப்படின்னு இருக்கும்போது அந்த யூனியனுக்கான ஒரு லீடரை யூனியன் மெம்பர்ஸ் தான் செலக்ட் பண்ணணும், அதில் மேனேஜ்மெண்ட் தலையிட முடியாது. இது வந்து வேலிடான ஒரு பாயிண்ட். இதை பேசுகிறாங்க ஒரு 8 ரூல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. யார் மேனேஜர்ஸ் வந்து ஒரு 8 ரூல்ஸை வந்து போட்டிருக்காங்க. முதல் ரூல், அதாவது இந்த 8 ரூல்ஸில் இருக்கிற ஒரு ரூல் தான், உங்களுக்கான இவங்களை ஒரு யூனியன் லீடரை நாங்கள் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்ற ரூல். அந்த முதல் ரூலை நான் அக்செப்டன்ஸ்க்கு வரல, அதையே இவங்க அக்செப்ட் பண்ணல. இன்னும் 7 ரூலை இவங்க சொல்லி அதை என்னைக்கு இவங்க அக்செப்ட் பண்ணி, எனக்கு என்ன புரியலன்னா, பிக் பாஸ் ஒரு ரூல்ஸை போடுறாரு, மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றாங்களோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கேட்டு அதுக்கு உடன்பட்டு நடக்க வேண்டியது லேபருடைய கடமைன்னு, அதை ஃபாலோ பண்றாங்களான்னு கேட்டால் இல்லை. இந்த டீம்ல மாட்டிக்கிட்டு பவித்ராவும் அன்ஷிதாவும் ராயனும் முழிக்கிறாங்க. மீதி இருக்கிற 3 பேர் இருக்காங்களா, அருண், ராணவ், அதுக்கப்புறமா சத்யா, இவங்க எல்லாம் மேனேஜ்மெண்ட் சொல்றத கேட்கவே கூடாதுன்னு இருக்காங்க. இதுல வந்து மாட்டிக்கிட்டு ரஞ்சித் கேப்டனாகவும் பேச முடியாம, ஒரு லேபராகவும் பேச முடியாம, அவர் ஒரு பக்கம் அமைதியா இருக்கிறாரு. மேனேஜ்மெண்ட் எல்லாமோ சொல்றாங்க. ஆக்சுவல் ப்ராப்ளம் என்னன்னா, முத்துக்குமரனுக்கு அருணுக்கு ஆகலை. அதனால அருண் என்ன பண்றாரு, மேனேஜ்மெண்ட்ல யாரு பேசினாலும் அதை ட்விஸ்ட் பண்றது, அவங்க சொல்றதை ஒத்துக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்றாரு. இது பேசிக்காவே தப்பு. ஒரு ஃபேக்டரி, ஒரு கம்பெனி, ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னாலே அதுக்கும் ஒரு ஹெட் இருப்பாங்க. அந்த ஹெட் போடக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், கம்பெனிக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். அதுக்கு கட்டுப்பட்டு தான் எப்படிப்பட்ட எம்ப்ளாயா இருந்தாலும் வேலை செய்யணும். புரியுதுங்களா? நீ எப்படிப்பட்ட கொம்பனா இருந்தாலும், ஒரு மேனேஜராகவே இருந்தாலும், கம்பெனியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கணும். நீ வந்து அட்லீஸ்ட் ஒரு லேபர், நீ ஒரு லேபர் அப்படிங்கும் போது அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நடக்க வேண்டிய வேலை தான் உங்க வேலை. நீ கை நீட்டி சம்பளம் வாங்குறப்பா, புரியுதா நான் சொல்றது? ஆனா நான் சொல்றது தான் மேனேஜர்ஸ் கேட்கணும் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட், எந்த விதமான ஆட்டிடியூட்? இதுக்கு சொம்படிக்கிறதுக்கு கூட வந்து இந்த தற்கூரி ஒன்று சுத்திக்கிட்டு இருக்கு, அந்த ராணம். அவனுக்கு எதுவுமே புரியலை. மேனேஜர் வந்து சாரி கேட்கணுமா, மேனேஜர் வந்து ரூல்ஸை மீறி பேசிட்டாங்களா, அதனால அவங்க வந்து சாரி கேட்கணுமா? என்னடா இது? இவங்க கேம் விளையாடுறாங்களா இல்லையா, பர்சனலாக அடிச்சுக்கிறாங்க உள்ள, கேமை ஸ்டார்ட் பண்ணல, முழுக்க பர்சனல். அருண் இந்த டாஸ்க் நடத்தக்கூடாது அப்படிங்கிறதுல குறிக்கோளாக இருக்கார். அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு, நான் மேனேஜர் டீமுக்கு போக மாட்டேன், பெஸ்ட் பர்ஃபார்மர் எனக்கு வேண்டாம், என்னை டைரக்ட் நாமினேஷன் பண்ணுங்க, நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். தன்னை ஹீரோவாக உணர்கிறார். புரியுதா? இது அர்ச்சனா கிட்ட இருந்து கத்துக்கிட்ட பாடம் நினைக்கிறேன். இது அர்ச்சனாவுக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, அருணுக்கு இதுக்கு ஒர்க் அவுட் ஆகல. அருணுக்கு இது சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகல, முழுக்க நெகட்டிவாக போயிட்டு இருக்கு. அவ்வளோ திமிரு. இப்போ சாச்சனா வீட்டுக்குள்ளே இருக்கும்போது எவ்வளோ திமிரு சாச்சனாவுக்கு இருந்துச்சோ, நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு எப்படி அந்த பொண்ணு சொல்லிச்சோ, அதே திமிரு அருண் சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். ஏற்கனவே விஜய் சேதுபதியை நீ வந்து முறைச்சி அதுக்கும் ஒரு விஷயத்த சொல்லிட்ட, நான் இப்படி தான், என்னை யாருன்னா மாற்றிக்க சொன்னால் என்னால் மாற்றிக்க முடியாது, இப்படி இருக்கணும்னா நான் இந்த வீட்டிலே இருக்க மாட்டேன், நான் வெளியில் போகிறேன்னு சொல்லியிருக்கிறேன். இது நடக்க போகுது, இந்த வார எண்டில் இது நடக்க போகுது. சேர்த்து வச்சு உனக்கான புளியை நீயே தோண்டிக்கிற. இப்போ அருண் என்ன பண்ணுறாரு, எல்லாரும் ட்ரிகர் பண்ணி ஒரு விதமான ஒரு கார்னர் ஜோனுக்கு அவர் போய்கிட்டு இருக்காப்புல. போய் என்னாக, இந்த வாரம் போன வாரம் எப்படி ஜாக்லினையும் சௌந்தர்யம் வச்சு கிளின்னு கிழிச்சாங்களோ, இந்த வாரம் அருணை வச்சு கிளின்னு கிழிப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அதுக்கு ஒத்து விடுறதுக்கு கூட சத்யா, இன்னொன்று ராணுவம். இந்த ராணுவெல்லாம் எந்த லிஸ்ட்டில் சேர்க்கறதுனே தெரியல. 8 ரூல்ஸில் 7 ரூல்ஸ் இன்னும் இருக்குது பாக்கி. மொதல் ரூலே அவங்க வந்து அக்செப்ட் பண்ணல. இப்போ இந்த யூனியன் மேட்டரில் மேனேஜ்மெண்ட் தலையிட முடியாதுன்றது ஓகே, அது வந்து ஆமாம், அது அப்படி தான், இதை நீங்கள் சொல்கிறீங்க.
ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க என்ன இறங்கி வராங்க அப்படின்னா, சரி ஓகே நீங்கள் வந்து ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணுங்க, ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணி எங்களுக்கு கொடுங்க, அதில் ஒரு ஆளை நாங்கள் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இது மியூச்சுவலாக நம்ம போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சரி ஓகே, இவங்க வந்து எப்படி வந்திருக்கணும், இந்த கேமை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ அவங்க ஒரு விஷயத்துலேருந்து இறங்கி வராங்க. ஓகே, நம்மளை தானே 3 பேரை வந்து செலக்ட் பண்ண சொல்கிறாங்க, அந்த 3 பேரை நம்ம செலக்ட் பண்ணுவோம், அதுலேருந்து யார் வந்தாலும் ஓகே தானே அப்படின்ற ஒரு மனப்பான்மைக்கு இவங்க வரல. அவங்களும் எந்த மனப்பான்மைக்கு வரல, சரி ஓகே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்கன்ற மனப்பான்மைக்கு அவங்க வரல. ஆனால் வந்துட்டாங்க, கடைசியாக வந்துட்டாங்க. அது வந்து நான் சொல்கிறேன். இதை கூட நான் ஒத்துக்க மாட்டேன். அருண் தான் எல்லாரையும் பிரெயின் வாஷ் பண்ணுறான், இதை கூட எங்களால் ஒத்துக்க முடியாது. யூனியன் அப்படிங்கிறது எங்களோட உரிமை. கடைசியில் பவித்ரா என்ன சொல்லிட்டாங்க, இப்போ 3 பேர் சொல்லி அதில் ஒருத்தரை நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு இப்படி போட்டு இழுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு இந்த யூனியன் லீடரே வேணாம். நீங்கள் 8 மேனேஜர் இருக்கீங்களா, நாங்கள் 7 ஸ்டாஃப் தானே இருக்கோம், ஒருத்தரை ஹேண்டில் பண்ணாலே போதுமே, எதுக்கு இந்த யூனியன் லீடர்? மொத்தமாக முடிச்சு விட்டாங்க பவி. ஸோ இது ஒரு டிஸ்கஷனில் எடுத்து கடைசியில் என்ன முடிவுக்கு மேனேஜர்ஸ் வந்து காம்ப்ரமைஸ் ஆகி என்ன முடிவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா, சரி ஓகே யூனியன் மேட்டரில் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க, என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க, அதில் நாங்கள் தலையிடவே இல்லை. ஆனால் இந்த இடத்துல ஒரு கிளவரான ஒரு மூவ் வைக்கிறாங்க. எங்களுக்கு தேவை, நாங்கள் ரூல்ஸ் வந்து விதிக்கிறோன்னு இருக்குது, பிக் பாஸ் உடைய ரூல்ஸில் இருக்குது, அதன்படி எங்களுக்கு ஒரு 3 ரெப்ரசன்டேட்டிவ் தேவை, லேபர் சைட்லேருந்து 3 ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தேவை. அதை நீங்கள் சொல்லுங்கள், அதிலிருந்து ஒரு ரெப்பை நாங்கள் தேர்ந்தெடுத்துக்கிறோம், அவர் மூலமாக நாங்கள் யார்கிட்ட என்ன கம்யூனிகேட் பண்ணுமோ அதை நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பவித்ராவும் அன்ஷிதாவும் கடைசியில் சரி ஓகே இதுக்கு நாங்கள் வந்து ஒத்துக்கிறோம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அங்கே போய் ஒரே சண்டை. நீங்கள் என்ன சொன்னீங்க, நம்மளோட உரிமையை வந்து இந்த ராணுவ பைத்தியக்காரன் நம்ம உரிமையை விட்டு கொடுக்கூடாதுன்னு சொன்னீங்களா, அங்கே போய் எதுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சண்டை. ஒரு கேப்டனு என்ன பண்ணணும், பிக் பாஸ் கொடுத்த ரூல்ஸ் படி விளையாடுங்கன்ற ஒரு கமெண்ட்டை கொடுக்கணும். ஆனால் அது கொடுக்காம ரஞ்சித் சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதில் நீங்கள் மெயினாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, சேஃப் பிளேன்னு சொல்லுவாங்க இல்லையா, மேனேஜரில் இருக்கக்கூடிய 8 மேனேஜரில் 7 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க, ஒருத்தன் கையை கட்டி வேடிக்கை மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். இது வரைக்கும் ஒரு வார்த்தை வாயை திறந்து பேசல விஷால். அருண் வந்து அருணை பற்றி பின்னாடி பயங்கரமாக பேசுகிறாப்புல, அவன் வந்து ஓவராக பண்ணுறான், இப்படிலாம் போச்சுன்னா நல்லா இருக்காது, என்னதான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவன் வந்து பயங்கரமாக ட்விஸ்ட் பண்ணுறதுலாம் என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல, என்னை வெளியில் அனுப்பிச்சிருங்க, நான் வெளியில் போகிறேன்னு சொன்னான் விஷால். பின்னாடி பேசுகிறல்ல, முன்னாடி அவன் அவ்வளோ பேசுகிறான், ஒரு வார்த்தையும் பேச மாட்டேற, அமைதியாக உட்காந்து கை கட்டி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. இதுக்கு பேர் என்ன? இவனுக்கு எதுக்கு ஓட் போடுறீங்க? அப்போ எல்லாரும் எதனா ஒரு விதத்தில் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, சரிங்களா? இவன் சைலண்டாக வேடிக்கை பார்க்கறதுக்கு இவனுக்கு எதுக்கு மேனேஜர் பதவி? மொத்தத்தில் ஒரு நபரனுடைய ஈகோ ஒட்டுமொத்த பேருடைய கேமையும் ஸ்பாயில் பண்ணுது. இதை விஜய் சேதுபதி கேட்பாரா மாட்டாரா? கேட்கணும். பிக் பாஸ் தலையிட்டு பிக் பாஸ் வந்து ரூல்ஸ்க்கு கட்டுப்பட்டு எல்லாரும் நடங்கன்னு ஒரு வார்னிங் கூட கொடுக்க மாட்டீங்க. நீங்கள் கொடுத்தாதான் இந்த டாஸ்க் ஆரம்பிப்பாங்க. டாஸ்க் ஆரம்பித்து அது போகும்போது தான் சுவாரஸ்யமாக இருக்கும். இவங்க இன்னும் டாஸ்கே ஆரம்பிக்கலையே, என்னைக்கு இவங்க ஆரம்பித்து என்னைக்கு மற்ற வேலைகள் நடக்க போகுது? இப்போ இது என்ன இவங்க யோசிக்கல அப்படின்னா, நமக்கும் சேர்த்து தான் அவங்க வேலை செய்யணும். இப்போ சமைக்கணும் அப்படின்னா கேஸ் வேணும், தண்ணி வேணும், குளிக்கிறதுக்கு தண்ணி வேணும், எல்லாமே வேணும், அதை நம்ம வேலை செய்யணும், அவங்க செஞ்சு கொடுக்கணும், அவங்களுக்கும் வேலை இருக்குது, சமைக்கணும், எல்லாமே இருக்குது, வீட்டை க்ளீன் பண்ணுறதுலேருந்து எல்லா வேலையும் அவங்களும் பண்ணணும், சரிங்களா? சைக்கிள் ஓட்டுறது மட்டும்தான் லேபர்ஸனோட வேலை, ஒட்டுமொத்த வீட்டையுமே க்ளீனாக வச்சுக்க போகிறது வந்து மேனேஜர்ஸ் தான். ஸோ இது எதையுமே யோசிக்காமல் நான் முடியாது, நான் கேட்கறத நான் நினைக்கிறத நீ பண்ணினா நான் ஓகே, நான் சொல்கிறத நீ செஞ்சினா ஓகே. இப்போ இதிலிருந்து மேனேஜர்ஸ் வந்து காம்ப்ரமைஸ் ஆகி கீழே வந்துட்டாங்க. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம இந்த கேமை விளையாடணும், ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணி வரணும் அப்படின்றது தான் அருணோட நோக்கம். அதில் அவருக்கு ஒரு சுகம் இருக்குது. திறமையாக நம்ம பேசி வந்து அவங்கள நம்ம மடக்கிட்டோம், அவங்கள நம்ம தோற்கடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு கேவலமான ஒரு அரிப்பை வந்து சொரிஞ்சு சுகம் காணணும் அப்படிங்கிறதுக்காக அருண் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. இது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா? ஆகாது. பயங்கரமாக ட்விஸ்ட் பண்ணுறாருங்க. எதுனா பண்ணாலே அதை இதோ மார்க்கிங் பண்ணுறாங்க, இதோ அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. ஒரு கேவலமான ஒரு வேலை ஒன்று பண்ணான். முத்துக்குமரன் பாத்ரூம் போகிறாப்புல, இந்த மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லிட்டு போகிறாப்புல. அப்போ முத்துக்குமரன் ஒன்றுமே சொல்லலை, சீக்கிரம் வந்துருங்கன்னு தான் சொன்னார். இதை கூட ஒரு மேனேஜர் சொல்லக்கூடாதா? ஒரு மேனேஜருக்கு அப்போ என்னதான் ரூல்ஸ் இருக்குது, என்னதான் ரைட்ஸ் இருக்குது? அதுக்கு ஒரு லேபர் பேச முடியுமா? அந்த மாதிரி லேபர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு என்ன எப்போ வரும்னு எனக்கு தெரியுமா, ஒரு மாதிரி ஒரு ஆக்ஷனோட எனக்கு பின்னாடி எப்போ வரும்னு எனக்கு தெரியுமா, அது வந்துட்ட பிறகு தான் என்னால் வர முடியாது, என்னால் டைமிங்லாம் சொல்ல முடியாது. இப்போ நீ வந்து சீக்கிரமாக வந்து தான் ஆகணும் அப்படின்னா அது ஒரு மேனேஜர் வந்து கட்டளை போடுறாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சீக்கிரமாக வந்துருங்க அப்படின்ற ஒரு ரெக்வெஸ்ட்டை கூட உன்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னா அப்படி என்ன உனக்கு வன்மம் இருக்குது? அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெளியில் போயிரு. அருண் சொல்கிறாரு, எனக்கு டைரக்ட் நாமினேஷன் கொடுங்க,
நான் ஃபேஸ் பண்ண ரெடி. அவ்வளோ கான்ஃபிடென்ட். என்ன கான்ஃபிடென்ட்ல இருக்காரு தெரியுமா? அவர் சரியா பண்ணிக்கிட்டு இருக்கிறதாக நினச்சிக்கிட்டு இருக்காரு. அவர் பேர் என்ன தெரியுமில்ல? போஸ் பாண்டி. இவர் அருணோட பேர் வந்து போஸ் பாண்டி. நான் முன்னாடியே சொன்னேன்ல, அவர் வேலைக்காரன் படத்தில் வர சிவகார்த்திகேயன் தன்னை நினச்சிக்கிட்டு இருக்காரு. எங்க அந்த படத்தில் சிவகார்த்திகேயனோட பேரை சொன்னா அப்பட்டமா அது தெரிஞ்சிருமோன்னு சொல்லி வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் சிவகார்த்திகேயனோட பேர் என்னவோ அதை வச்சிருக்கிறாப்புல போஸ் பாண்டி. அந்த அளவுக்கு என்ன நாங்கள் கேனையா? இதை கூட டீகோட் பண்ண முடியாது எங்களால். நேற்றுல இருந்து நீ முத்து மேலே பயங்கர வன்மத்தில் தான் இருக்கிற. நாமினேஷன்ஸ்க்கு முன்னாடி உங்களுடைய சைன் லாங்குவேஜ்லாம் வந்து நாங்கள் பார்த்தோம். அதையும் தப்பு தப்பாக தான் உங்களோட பிஆர் டீமுக்கு சொன்னீங்க. அவர் தப்பிக்க, அதாவது மாட்டிக்காம பண்றாராமா. யோ, நீ என்னதான் கிரிமினலா யோசிச்சாலும் உனக்கு மேல கிரிமினலா யோசிச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு வெளியில நாங்க இருக்கோம். ஸோ அருண், ராணு, சத்யா இந்த 3 பேரும் டோட்டலா இந்த டாஸ்கை ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காங்க. பர்சனல் வன்மத்தை டாஸ்க்ல காட்டுறாப்புல. அவருக்கு வந்து முத்து மேல வன்மம் இருக்கு, மஞ்சரி மேல வன்மம் இருக்கு, சௌந்தர்யா மேல வன்மம் இருக்கு, ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கொட்டுறாப்புல. அதே மாதிரி ராணு, இவனெல்லாம் ஏன் உள்ள போட்டீங்கன்னு இருக்கு. இந்த ராணு சரியான பைத்தியக்காரன், 1ஆம் நம்பர் பைத்தியக்காரங்க. என்ன பேசுறான்னு அவனுக்கே தெரிய மாட்டேங்குது. அந்த கண்ணு மொழியை பிதிக்கிக்கிட்டு பேசணுமேன்னு பேசுறாங்க. அருண் ஸ்கோர் பண்றான் அப்படின்னா அருண் கூட சேர்ந்து நம்மளும் ஸ்கோர் பண்ணணும்னு பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா லாஜிக்கா இருக்கானா? இல்ல, லாஜிக்கே இல்லாம பேசிக்கிட்டு இருக்கானுங்க இந்த 2 பேரும். கூட சப்போர்ட்டுக்கு சத்யா வேற. ஸோ இது வந்து இந்த டாஸ்க்கு பயங்கரமா இன்னும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி இருக்கு. ஒட்டு மொத்தத்துல ஒரு 8 ரூல்ஸ் வந்து சொல்லிட்டாங்க, மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டாங்க. அதுல இவங்க 3 ரூல்ஸை மட்டும்தான் ஒத்துப்பேன் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. யாரு? லேபர்ஸ் டீம்ல அருண் இவங்கெல்லாம் வந்து சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஒரு ரூல்ஸ்க்கே ஒரு நாள் போச்சு. இன்னும் 8 ரூல்ஸ்ல 5 ரூல்ஸ் எங்களால் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப எத்தனை நாள் போகும் பாருங்க. ஆக மொத்தத்தில் இந்த வாரம் டாஸ்க் நடக்க போறது இல்லை.